வணக்கம் மக்களே, ஏபிஎல் அரசுலேருந்து ஆனந்தன். தங்கம் மறுபடி மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி நிஃப்டியும் ரொம்ப பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. ரெண்டும் எங்கே முட்டிக்குமோ தெரியல. ஏன்னா மார்க்கெட், உலக மார்க்கெட் வந்து மேலே போகிறப்போ கோல்டு வந்து அவ்வளோ வேகமாக மேலே ஏறாது. அதை தாண்டி இப்போது ரெண்டும் சேமாக போகுது. அப்போ ரெண்டில் ஏதோ ஒன்று அடி வாங்க போகுதுன்னு போல இருக்குது. சரி வாங்க, இன்றைக்கி முக்கியமான செய்திகள் என்னென்னு பார்த்துட்டு அப்படியே நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு, இந்தியா வியட்நாம் வந்து ஒரு பைலேட்ரல் மிலிட்ரி எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. குளோபல் நியூஸில் நம்ம மார்க்கெட்டுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம், எதுக்கு தேவையில்லாமல் நம்ம வின்பேக்ஸ் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, இப்போ சமீபத்தில் நம்ம ஒன்று கவனிச்சிருப்போம். ஃபிலிப்பைன்ஸோட இதே மாதிரி ஒரு ட்ரில் பண்ணோம். இதில் நேவி ட்ரில் பண்ணோம். அப்புறம் அவர் வந்து நம்மகிட்ட ஆயுதங்கள்லாம் வாங்கினார். அப்புறம் இந்தோனேஷியாவோட கொஞ்சம் இதே மாதிரி இராணுவ விஷயங்களில் கொஞ்சம் க்ளோஸாக போனோம். இப்போ அவரும் உள்ளே வர்றாரு. அதே மாதிரி தான் இப்போ வியட்நாமோட நம்ம பைலேட்ரல் ட்ரில் பண்ணுறப்போ என்ன நடக்கும்னா, ஒரு நம்பகத்தன்மை கூட வரும். நம்பகத்தன்மை கூட வர வர நாம் வந்து மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸை வந்து சப்ளை பண்ணுவோம். ஏன்னா ரொம்ப நெருக்கம் இல்லாத, நம்பகத்தன்மை இல்லாத நாடுகளுக்கு நம்ம அனுப்ப மாட்டோம். இல்லை நமக்கு இவங்கனால த்ரெட்டு இருக்குது அப்படின்றப்போ நாம் அனுப்ப மாட்டோம். அப்போ வியட்நாமோட நாம் இப்போது இந்த மாதிரியான ட்ரில்ஸ் எல்லாம் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறப்ப ஏற்கனவே நமக்கும் உங்களுக்கும் ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஏன்னா நம்மளோட ஒரு சேட்டலைட் ஆயில் ரிசர்ச் வெல் வந்து அங்கே இருக்குது. அவங்களோட ஆஃப்ஷோரில் வச்சுருக்கோம் நம்ம. அவங்க பெர்மிஷன் கொடுத்து. ஸோ ஃபர்தராக இதோட விஷயம் எங்கே வரும் அப்படின்னா, நம்ம மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் வந்து டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து அதில் கவனம் கொடுக்கலாம். ஏன்னா ஒருத்தரை தொட்டு ஒருத்தர் வாங்க அடுத்தடுத்த சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அதனால் அது முக்கியமான விஷயம். ரெண்டாவது, ஆப்ரேஷன் சிந்தூர் ரெஸ்யூம்ஸ். இப்போது நேற்று நடந்த இந்த அட்டாக்கோட விஷயம் எங்கே போய் முடியுதுன்னு தெரியல. யார் வந்து பொறுப்பேற்றுக்கிறா, இல்லை ஏதாவது வேறு யாராவது பின்னாடி இருக்காங்களா, அதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டாங்கன்னா ஒருவேளை இது பாகிஸ்தானோ பங்களாதேஷோ தலையிட்டிருந்தால் அப்போது ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து நடக்கும். சரி, ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தால் மார்க்கெட் விழுந்துருமா சார் அப்படின்னா விழுகாது. அது பங்களாதேஷ்னா கூட சந்தேகப்படலாம். பாகிஸ்தான் அட்டாக் பண்ணோம்னா ஆக்சுவலி மார்க்கெட் கூடும். ஒன்றும் பேட்ரியாட்டிஸ் இதெல்லாம் பேசலை. நிஜமாக என்னென்னா, நம்மளோட இந்தியாவோட பெரிய ஃபினான்ஷியல் ஹேர்டில் ஆப்ரேஷன் பாகிஸ்தானும் ஒரு பெரிய ஹேர்டில். ஏன்னா எப்பயுமே ஒரு புண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். புண்ணை நோண்டிகிட்டே இருந்தால் நம்மளால் இயல்பாக செயல்பட முடியாது. ஒரு தடவை ஆப்ரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறம் என்ன, ஒரு வாரம் 10 நாள் படுத்து எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நல்ல நார்மலாக ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய ஒரே பேரிகார்டு வந்து பாகிஸ்தானாக இருக்கும் பட்சத்தில் அதை நம்ம கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா எஃப்ஐஎஸ் வந்து ஈஸியாக உள்ளே வருவாங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா வரும். ஸோ அது ஒரு விஷயம். அப்புறம் நம்மளோட இந்தியன் இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் என்பிஎஸும் இருக்கு இல்லையா, நியூ பென்ஷன் சிஸ்டம், அந்த ஃபண்ட்ஸு இதுவரைக்கும் மார்க்கெட்டுக்குள்ளே 1 லட்சம் கோடி உள்ள பம்ப் பண்ணியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா, நம்ம ஃபண்டை வந்து அதிகமாக வெளியே போக விடாமல் டொமஸ்டிக்லேயே இன்வெஸ்ட் பண்ண வச்சுருக்காங்க அப்படின்றது இதில் தெரியுது. ஏன்னா இன்றைக்கி கூட பாருங்கள், எஃப்ஐஎஸ் வந்து நெட் செல்லர், ஆனால் டிஎஸ் வந்து நெட் பையரு. 5080 கோடி என்னவோ பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து மார்க்கெட்டை வந்து நம்ம இண்டிவிஜுவலாக வந்து இண்டிஜினியஸாக வந்து சஸ்டெயின் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு சப்போர்ட். ஸோ மார்க்கெட் ஸ்டெபிலிட்டிக்காக இதை சொன்னேன். க்ரூட் ஆயில் டெக்னிக்கலாக போடணும்னு நினச்சேன், சார்ட் போட மறந்துட்டேன். க்ரூட் ஆயில் வந்து மறுபடியும் மேலே போகிற மாதிரி இருக்குது. இது வந்து $61 மேலே போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் பெருசாக ரேலி இருக்கும். இந்த நியூஸ் எதுக்கு அப்படின்னா, க்ரூட் ஆயில் இந்த மாதிரி மேலே பிரேக் அவுட் ஆகி போகுது அப்படின்னா இப்பொழுதைக்கு வேறு ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்ட் வரப்போகுதுன்னு அர்த்தம். க்ரூட் ஆயிலை பாதிக்கிற மாதிரியான ஏதோ ஒரு க்ரைசிஸ் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதனால் $61 மேலே நிற்குதுன்னா அப்போ குளோபலி ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்ட்டுக்கு எட்டி பார்க்க போகிறாங்கன்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம்.
அப்புறம் சைனா வந்து கோல்டு வந்து நேற்று இந்த இந்த வாரமாக வாங்கிட்டே இருக்கார் போல இருக்கு. நிறைய வாங்குறாரு. இந்த கோல்டு விலை ஏறுறதுன்றதை விட அவர் யூஎஸோட இன்னும் பிரச்சனையை வளர்த்துக்கிட்டே போகிறதுக்கு தயாராகிட்டார் அப்படின்றது தான் தெரியுது. ஏன்னா திரும்ப திரும்ப கோல்டை அக்குமுலேட் பண்ணுறப்போ எப்போ வேணால் யூஎஸ் டெட் பாண்டை வந்து இவர் வந்து விற்றுட்டு தூக்கி போட்டுட்டு போயிடலாம். ஏன்னா பிரச்சனை வந்துச்சுன்னா கம்யூனிஸ்ட் நாடை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து யாருக்கும் பதில் சொல்ல தேவையே இல்லை. அவங்க என்ன வேணால் முடிவு பண்ணிக்கிட்டு போயிடுவாங்க. திடீர்னு உலகம் பூரா எப்படி போனால் எனக்கு நாடா அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு பாண்டே வருது பாருங்கள். இது டெட் பாண்டை யூஎஸோட டெட் பாண்டை வந்து அடிச்சு அவர் பாட்டுக்கு விற்றுட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, வேர்ல்டு ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகும். ஸோ அவர் அக்குமுலேட் பண்ண நம்ம இன்னும் மார்க்கெட் மேலே கவனமாக இருக்கணும். அப்புறம் கடந்த ஒரு வருஷத்தில் இந்த நியூஸ் பார்க்குறப்போ கூடுதலாக இந்த செய்தி வந்தது. கடந்த ஒரு வருஷத்தில் வந்து எல்லா கவர்மெண்ட் பேங்க்ஸும், அதாவது நம்ம ஊரில் ஆர்பிஐ இருக்க மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இருக்கக்கூடிய பேங்க் வந்து 650 டன் போன இந்த அக்டோபர் வரைக்கும் இந்த வருஷத்தில் இந்த 10 மாதத்தில் 650 டன்னை வந்து வாங்கி குவிச்சிருக்காங்க. நன்றி ட்ரம்ப் ஐயா அவர்களே. அப்புறம் ஒரு பாசிட்டிவான விஷயம், மெக்சிகோவோட இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் வந்து -3.6 வந்து -2.4க்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்கே போட்டிருந்த பேண்டு நிறைய பேன் பண்ணியிருந்தாங்களே, எங்கள் யூஎஸில் வந்து மெக்சிகோட இதை பேன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, இப்போது மறுபடியும் இங்கே ப்ரொடக்ஷன் கூடி இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, அங்கே பொருள் அனுப்பிட்டுருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா யூஎஸை பொறுத்த வரைக்கும் பெரிய இம்போர்ட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோ தான். மெக்சிகோவிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணுறாங்க அதிகமாக. அதுக்கு அடுத்தபடியாக சைனா, அதுக்கப்புறம் தான் கனடா. இந்த 3 பேர் தான் சைனாவோட மிக முக்கியமான பங்காளிகள். அதனால் மெக்சிகோவோட இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் நல்லா இருக்கிறது வந்து யூஎஸோட எக்கனாமிக்கு கொஞ்சம் சேஃபான ஒரு பாதுகாப்பான விஷயம். ரைட்டு. அப்புறம் கீழே ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், அது என்னோடய தவறு. இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து இன்றைக்கி சாயங்காலம் 5:30 மணின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி நாளைக்காமா, தகவலை தவறாக சொல்லிட்டேன், சாரி. அப்புறம் அந்த காம்ப்ளெக்ஸ் சினிமா வந்து நண்பர் ஒருத்தர் கவனித்து சொன்னார். நான் கீழே வரப்போ பை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். காம்ப்ளெக்ஸ் சினிமா ஞாபகம் இருக்கு இல்லையா, நம்ம அதை வாங்க சொல்லி நம்ம ஒரு ரெக்கமெண்டேஷன் வாங்கலாம்னு சொல்லிவிட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்து வந்தோம் இல்லையா, அது வந்து மினிமமே 800 1600 தான் மினிமமே வாங்க முடியுது. என்னன்னு பார்த்தா அது எஸ்எம்இ செக்டர், நம்ம சொல்லுவோம் இல்லையா, மிட் கேப்பு, லார்ஜ் கேப்பு, ஸ்மால் கேப்பு மாதிரி. இது வந்து எஸ்எம்இ, அதாவது ஸ்மால் அண்ட் மைக்ரோ என்டர்பிரைசஸ், அந்த குரூப்பில் இருக்கிறதுனால நாம் இதை வந்து மினிமமே லார்ஜ் சைஸில் தான் வாங்குற மாதிரி இருக்குது, ஈக்குவிட்டியில் வாங்க முடியாது. இந்த தகவலை வந்து நான் உங்களுக்கு சொல்லாமல் விட்டுட்டேன். அது நானும் கவனிக்காமல் விட்டுட்டேன். ஒரு நண்பர் கார்த்திகேயன் சொல்லிட்டு ஒரு நண்பர் சொன்னார், அவருக்கு நன்றி. சரி, நம்ம இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே போயிடலாம். நிஃப்டி 25,950 நோக்கி போகிறேன் அப்படின்னு இன்றைக்கி இன்ஃபார்ம் பண்ணிட்டார். அவன் கீழே வந்து 25,500 கீழே க்ளோஸ் ஆனது தான் கொஞ்சம் நெகட்டிவாக யோசிக்கணும். ஆனால் மற்ற சிக்னல்லாம் பார்க்குறப்போ பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு இது அடுத்து போகும். பேங்க் நிஃப்டி 58,250க்கு மேலே க்ளோஸ் ஆகணும். நம்ம நேற்று ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா 58,350 இருந்தது. இன்றைக்கி ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிருக்கு. ஸோ 58,250க்கு மேலே நின்னாலே அடுத்த ரேலிக்கு ரெடி ஆயிரும். கீழே வந்து சப்போர்ட் வந்து 57,650க்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா அது வீக் ஆகிடும். அப்புறம் ஐடி அண்ணாச்சி வந்து சூப்பராக ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஸ்ட்ராங் க்ளோசிங், இது ஆக்சுவலி ஸ்ட்ராங் க்ளோசிங் கிடையாது. ஏன்னா மேலே ஒரு ஷார்ட் கவரிங் தான், அது மேலே போயிட்டு மறுபடி செல்லிங் நடந்திருக்கு. அதனால் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இது இங்கேயும் தான் ஸ்ட்ராங் க்ளோசிங். இன்றைக்கி ஃபார்ம் ஆனதும் ஸ்ட்ராங்கான க்ளோசிங். இப்போ வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 36,500. அதை பிரேக் பண்ணார் அப்படின்னா 38,500 வரைக்கும் போவார். அதை பிரேக் பண்ணுவார்ன்றது பெரிய சவாலான கொஸ்டின். ஏன்னா அதை பிரேக் பண்ணால் மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் போனால் மட்டும்தான் ரெண்டு மேட்ச் ஆகும். அடுத்ததாக யூஎஸ்டி, தங்கம். இன்றைக்கி நான் பார்க்குறப்போ 4,149
வரைக்கும் போயிருந்தது. நம்ம 150 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இது இன்னும் ரேலி போயிட்டுருக்கு. இதில் இந்த 4 ஹவர் சார்ட் பேசிஸில் பார்த்தோம்னா, நான் அங்கே ஒரு டார்கெட் வச்சுட்டு வந்திருக்காரு. 4196ன்னு ஒரு டார்கெட் வச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ அங்கே போயிட்டு உடனே ரிவர்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. என்னென்னா ஆல்ரெடி ஓவர் பாட் ஆகிருக்கு. நல்லா ஏற்கனவே முட்டிட்டு பலூன் வெடிக்கிற மாதிரியான சூழல்லாம் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு திருப்பி உடனே ரிட்டர்ன் வந்துருச்சு அப்படின்னா, அதாவது 4160க்கு கீழே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அகைன் ஒரு கன்சால்டேஷனோ இல்லை ஒரு கரெக்ஷனோ எதிர்பார்க்கலாம். இல்லை க்ளோசிங்கும் 4160க்கு மேலே தான் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு கன்சால்டேஷன் நடந்துட்டு திரும்பி, ஏன்னா ஏற்கனவே ஓவர் பாட்டுன்றதுனால திரும்ப 4310லேருந்து 20 வரைக்கும் போகிறதுக்கு பெரிய சான்ஸ் இருக்குது. அடுத்து சில்வர். அவர் ஏற்கனவே நம்ம இந்த ரேஞ்சில் இருக்கப்பே நம்ம சொன்னோம். அவர் அதாவது ஒரு வீக்லி ரிப்போர்ட்டில் இந்த வாரத்துக்கு முந்தின வாரம்னு நினைக்கிறேன், சார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகிருக்கு. ரைட்டு, மந்த்லி க்ளோசிங்கில் மந்த்லி அனலைஸில் சொல்லியிருந்தோம். சில்வர் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, கோல்டு வீக்காக இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ரெண்டும் ஸ்ட்ராங் ஆகிட்டுருக்கு. இப்போது இவர் வந்து அடுத்த ரேலி வந்து 52.6ல் ஒரு டார்கெட் வச்சுருக்காரு. ஆனால் 53.3 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அது க்ளோஸை பொறுத்த இருக்குது. சப்போர்ட் வந்து 50.3. இன்றைய செய்திகள் அவ்வளோதான் மக்களே. வேறு ஏதாவது செய்திகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.